எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் வாழ்வு தரும் உணவு மூலமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேத வசனத்துக்கு நாம் செவிசாய்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனை தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாயிருக்கிறது முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இது ஆண்டவரின் அருளாக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி. ஜெபிப்போமாக. தகப்பனே, இதோ இந்த காலை வேளை கூட தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்பா, அநேகர் தன் மகிமை எழுந்து தன்னுடைய பொசிஷனை எழுந்து தகப்பனே, அநேக குடும்பத்திலே அப்பா தன் வாழ்வாதாரத்திலே எழுந்து நிற்கிற அத்தனை பேருக்காக இந்த காலவேளை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்பா பிதாவிடத்திலே மகிமையா நீர் ஆண்டவரே. அதோ உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அநேக தன் வாழ்க்கையிலே, தன் வேலையிலே, தன் பிசினஸிலே தகப்பனே, தன் உறவிலே அப்பா அவருடைய மகிமையை எழுந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ துன்புறுத்தல் மத்தியிலே தகப்பனே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்க அநேகருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது என் வாழ்க்கை மாறாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த காலைவேளை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் அப்பா, துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவரே நீங்கட்டும். வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே. இன்றும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா தன்னுடைய அப்பா மரியாதை எழுந்து நிற்கிற ஒவ்வொரு கணவருக்காக, ஒவ்வொரு மனைவிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பெற்ற பிள்ளைகளை அப்பா மதிக்காத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர தாய் தந்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலையில என்ன செய்தாலும் அப்பா தகப்பனே ப்ரொமோஷன் கிடைக்காமல் இன்னும் அதே சூழ்நிலை அப்பா வேலை செய்து கொண்டிருக்க அநேகருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே, எப்படி நீர் மகிமைப்படுத்தின அப்பா பிதா உம்மை மகிமைப்படுத்தினாரோ அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு மகிமை உண்டாகட்டும். ஒரு அப்பா தகப்பனே ஒரு ப்ராஸ்பரிட்டி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. தன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். ஒரு மாறுதலை தருவதற்காக நன்றி. அது உம்மால் மட்டும் முடியும் ஆண்டவரே. தகப்பனே, இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தை நீ தந்து ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இந்த அவர் குடும்பத்திலும் வேலையிலும் அநேக இடத்திலும் அப்பா நீர் அவர்களை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமும் மகத்துவங்கள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.